ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிரியாணி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். காரம் கம்மியாக, கலர் நல்ல மல்லிப்பூ மாதிரி உதிரியாக சூப்பரான சிக்கன் பிரியாணி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். தேவைப்படுகிற பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வாசனை பொருட்கள் தாங்க. அதில் ஏலக்காய் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்குங்க. மற்றதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்குங்க. சோம்பு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்துக்குங்க. தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூனும், அதே சமயத்தில் ஒரு 50 கிராம் அளவுக்கு கேஷனட் முந்திரி பருப்பை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன், 1/2 கிலோ பாசுமதி அரிசி, கூடவே பார்த்திங்கன்னா 3 வெங்காயம், ஒரே ஒரு பெரிய தக்காளி, லெமன், ஒரு 2-3 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, எண்ணெய், உப்பு, இது எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கனமான குக்கரை எடுத்து வச்சுக்கிறேன். அதில் முதல்ல ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான பிறகு வாசனை பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு ரொம்ப காரம் சாரமாலாம் இருக்க போகிறது கிடையாது. ஸ்பைசஸ்லாம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் இருக்குது, அதனால தான் பச்சை மிளகாவை முன்னாடியே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா மெல்லியதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஆர்டினரி பிரியாணிக்கு செய்கிற மாதிரி ரொம்ப நிறம் சேஞ்ச் ஆகக்கூடாது. நிறம் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா ஒயிட் கலரில் நமக்கு இந்த ஒயிட் பிரியாணி கிடைக்காது. கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மாறிடும். அதனால் லைட்டாக வதக்கினா போதுமானதாக இருக்கும். இப்போ வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ கொத்தமல்லி, புதினா ரெண்டுமே ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதுமானதாக இருக்கும். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்க வேணாங்க. ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். இப்போ வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு அப்படியே சிம்மிலேயே விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் 1/2 kg எடுத்திருக்கேன் நான். சிக்கன் சேர்த்த பிறகு தயிர் நல்ல புளிச்ச கெட்டி தயிராக 2.5 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம தக்காளி இது பேருக்கு தான் சேர்க்க போகிறோம் இந்த பிரியாணியில். அதனால் புளிப்புக்கு தயிர் ப்ளஸ் கடைசியாக லெமன் சாறு விடுவோம். அதுதான் பார்த்திங்கன்னா புளிப்புக்கு. இப்போ நம்ம வதக்கிக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா இப்போவே ஒரு 80% ரெடி ஆகிடணும். அதனால் கொஞ்சம் நேரம் பொறுமையாக வதக்கிக்கிங்க. நல்லா வதங்கிடுச்சு. சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பை மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிருக்கிறேன். கெட்டியாக அரைச்சிக்காதீங்க, தண்ணியாக அரைச்சிட்டு ஒரு 1/2 டம்ளர் வரா மாதிரி நான் சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி சேர்த்துக்குங்க. தக்காளி ஒரே ஒரு பெரிய தக்காளி, கனிஞ்ச தக்காளி தான், அதை சேர்த்துட்டு வதக்கலை, அப்படியே தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நான். வதக்க வேணாம். வதக்கிட்டோன்னா இந்த பிரியாணி நமக்கு ஒயிட் கலரில் கிடைக்காது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பாசுமதி அரிசி தான் எடுத்திருக்கேன். பாசுமதி அரிசியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா கொதிக்கட்டும். பாசுமதி அரிசி பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசி மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணியே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தண்ணி ஏற்கனவே அளந்து கரெக்டாக ஊற்றிருக்கோம். அதனால் தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. அரிசியை சேர்த்த பிறகு கரண்டி போட்டு ரொம்ப கலரக்கூடாது. சென்டரில் வச்சு லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப நம்ம அரிசியை போட்டு கிளறிக்கிட்டே இருந்தோம்னா உடஞ்சிடும். அரிசி நீளமாக நமக்கு கிடைக்காது. இப்போ ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ண பிறகு கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிக்கும். தேவைப்பட்டதுன்னா நடுவில் நீங்கள்
ஜென்டிலாக கிளறி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன். அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% கிட்ட நல்லாவே வெந்துருச்சு. சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம தம் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு அரை பழம், பெரிய பழம், அதில் பாதி பழத்தை கட் பண்ணிவிட்டு ஜூஸ் எடுத்து நான் சேர்த்துருக்குறேன். லெமன் சாறை எப்போவுமே கடைசியில் சேர்த்துக்குங்க. இப்போ சேர்த்துட்டு மறுபடியும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா புளிப்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் போய் சேரணும் இல்லைங்களா, அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லாக ஜலிக்கரண்டி வச்சு மட்டம் தட்டிக்கிங்க. தண்ணி வந்து பாருங்கள் ஃபுல்லாக வற்றிக்கிட்டே வருது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இப்போ அதில் இல்லவே இல்லை. இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக ஸ்டவ்வு ஃபுல் சிம்மில் இருக்கணும். நெய் சேர்த்துக்குங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஒயிட் பிரியாணிக்கு நெய் சேர்த்து தான் ஆகணும். இந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் சுவையை கொடுக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டுருங்க. விசில் போட்டதுக்கப்புறமேட்டு கரெக்டாக டைம் நோட் பண்ணிக்கிங்க. 10 நிமிஷம் சின்ன ஸ்டவ் இருக்கிறதுலையே கம்மியான ஃப்ளேமில் இருக்கக்கூடிய ஸ்டவ்வில் வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணுறேங்க. நான் ஆஃப் பண்ணிட்டேன். கீழே இறக்கி வச்சுட்டேன். நல்லா வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். அரிசி பாருங்கள் நல்லா குச்சி குச்சியாக அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கும். அப்படி இருந்ததுன்னா கரெக்டான பதத்தில் வெந்திருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். கிளறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம எப்போவுமே ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து கிளறினீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ நான் உடனே தான் எடுத்து காமிக்கிறேன். ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. அரிசியும் பார்த்திங்கன்னா நல்ல நீள நீளமாக இருக்குது. இது பிராண்டட் அரிசிலாம் கிடையாதுங்க. நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய லூஸில் விற்கும் இல்லைங்களா பாசுமதி ரைஸ், அந்த ரைஸ் தான். பட் இருந்தாலும் நல்ல பிராண்டட் அரிசி மாதிரி நீள நீளமாக உதிரி உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரியே நீங்களும் செய்யுங்க, சூப்பராக வரும். இந்த பிரியாணிக்கு பேர் ஒயிட் பிரியாணியா, சில பேர் சொல்கிறாங்க கொங்கு நாட்டு பிரியாணின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் கேரளா சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி தான் இருக்குமே. ரொம்ப மைல்டான டேஸ்ட்டில் தான் இருக்குமே. இதில் ரொம்ப காரசாரமாலாம் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. மைல்டான காரம் தான் இருக்கும். பட் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து முட்டை தொக்கு செஞ்சுருந்தேன். இந்த முட்டை தொக்குக்கும் இந்த பிரியாணிக்கும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய்.